ஏற்கனவே விருஷம் ஆர்கானிக் ஃபார்ம் நம்ம இந்த ஒருங்கிணைச்ச பண்ணையம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதில் கோழி வளர்ப்பை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள். விவசாயின்றது அவரோட வருமானத்தை ஒரே ஒரு பயிர்லேயோ இதுலேயோ அவர் ஃபோக்கஸ் பண்ணார்னா அதில் இழப்பு வந்து அதிகம். ஸோ பல பயிரில் இருக்கணும், பல விவசாயம் சார்ந்த தொழிலில் இருக்கணும். ஸோ அப்படி இங்கே வந்து நம்ம இந்த ஒருங்கிணைச்ச பண்ணையில் கோழி வந்து ஒரு வருமானத்துக்கான ஒரு சோர்ஸாக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சராசரியாக இங்கே ஒரு 200லேருந்து 250 கோழி எப்பவுமே வளர்ப்போம். அதிகபட்சம் ஒரு 600-700 கோழி வரைக்கும் வளர்த்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சோனாலி ரக கோழி இந்த வாட்டி வளர்க்கும். போன வாட்டி கருங்கோழி வளர்த்தோம், கைராளி வளர்த்தோம், பல கோழி வளர்த்தோம். ஸோ முட்டைக்கும் வளர்க்குறோம், கறிக்கும் வளர்க்குறோம். ஸோ சராசரியாக மாதம் இதுலேருந்து ஒரு 50-60 வருமானம் வர மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரக்சராக இருக்குது, சேலரிஸ்க்கு அதுக்கு இதுக்குன்னு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வருமானத்தை பல இதிலேருந்து பிளான் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து விவசாயம் வந்து ஒரு லாபகரமான தொழிலாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா கீரையோட வேஸ்ட்டு, களை எடுக்கிறது, இதெல்லாம் பச்சையெல்லாம் போட்டு வளர்க்குறோம். ஸோ அது வந்து நோய் மேலாண்மைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா மஞ்சள், சின்ன வெங்காயம், கடுக்காய், நிலவேம்பு இந்த மாதிரி ஒரு மருந்து கலவை மாதிரி பண்ணி நம்ம கொடுக்குறோம். அப்புறம் இந்த கீழாநல்லி, குப்பமேனி, அப்புறம் பொன்னாங்கண்ணி இந்த மாதிரி கீரையெல்லாம் அரைச்சி அதையும் தனியாக இதுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதனால எங்களுக்கு வந்து இது இயற்கையாக வளருது, வேக்சினேஷன் இல்லாமல் வளருதுங்க, நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வளருது, ஈல்டும் நல்லா இருக்குது, முட்டை சைஸ் நல்லா வருது. ஸோ இந்த மாதிரி இயற்கையோடு இணைஞ்சு இந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் வாங்கணுன்னா விருஷம் ஆர்கானிக் ஃபார்ம்.